ஹலோ, இன்னைக்கு நம்ம பார்க்குற ப்ரெசன்டேஷன் ஹஃப்மேன் கோட் பற்றி. என்னென்னா இதில் கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க, ப்ராபபிலிட்டி அது ரெண்டும் கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில். அடுத்து என்கோடும் டீகோட் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எல்லா இதையும் அசெண்டிங் ஆர்டரில் சேஞ்ச் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டர் இதில் பி தான் இருக்கிறதுலே சின்ன டேம், அதனால் பிஏ ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். அடுத்து அந்த கோட் போட்டிருக்கிறத 0.15 அடுத்து அப்படியே அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அடுத்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உள்ள டைம் எது இருக்கிறதுலே மினிமமாக அசெண்டிங் ஆர்டரில் இருக்குதோ அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த 0.25 வந்திருக்குது ஆட் பண்ண வேல்யூ. திருப்பி பார்க்கணும் அந்த ஆர்டரு. திருப்பி கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் இல்லைன்னா திருப்பி அதை அசெண்டிங் ஆர்டரில் மாற்றுறோம். இல்லை 0.2 இருக்கிறதுலே சின்னது, அதனால் திருப்பி 0.2 முதல்ல கொண்டு வந்திருப்போம். இதில் 0.2 2 0.2 இருக்கிறதுனால எதனால எடுத்துக்கலாம் அசெண்டிங் ஆர்டர் பேசிஸில். அடுத்து என்னென்னா 0 அடுத்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணியிருப்போம். 0.4 வந்திருக்கும். அடுத்தது பி அந்த இது அடுத்த வேல்யூ ஏ அப்படி இருக்கும். திருப்பி அசெண்டிங் ஆர்டரில் சேஞ்ச் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டரில் சேஞ்ச் பண்ணையில் ஒரு இது கிடைக்கும், என்னென்னா 0.60 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து என்னென்னா அகெயின் சேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். இப்போ சேஞ்ச் பண்ணையில் என்ன ஆகும்னா ஒரே லூப் தான் வரும். அது 1.0 அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. அவ்வளோதான். இதான் ஹஃப்மேன் கோடோட அவுட்லைன். இப்போ என்னென்னா ஆர்டர், அதை ஆர்டர் பேசிஸில் இங்கே எல்லாமே இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அதை எல்லாமே திருப்பி 1.0 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டு ரைட் சைடு இருக்கிற எலமெண்ட் ஃபுல்லாகவே 1 போடணும். இது 1 1, இது 0 0, இது 1 இது 1 0 0. ரைட் சைடு இருக்கிற எலமெண்ட் எல்லாத்துக்கும் 1னும் லெஃப்ட் சைடு இருக்கிற எலமெண்ட் எல்லாத்துக்கும் 0 போடணும். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் ப்ராபபிலிட்டி ரெண்டையும் எழுதியிருப்போம். இப்போ கோட்வேர்ட் இங்கே என்னென்னா கோட்வேர்ட் ஆஃப் ஏன்னா ஏ இந்த சைடு இருக்குது, அதில் 2 இது வருது. என்ன சைடு வருது? ரெண்டுமே ரைட் சைடு. அப்படின்னா 1 1. ஏயோட கோட்வேர்ட் 1 1. அடுத்து பியோட கோட்வேர்ட் பி இங்கே இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட்டு அது ரைட் சைடு மூவ் ஆகிருக்கு, அதனால் 1. திருப்பி லெஃப்ட் சைடு வந்திருக்கனால அதோட வேல்யூ 0. திருப்பி லெஃப்ட் சைடு இருக்கனால அதோட வேல்யூ 0. அதனால் பியோட வேல்யூ 1 0 0. அப்புறம் சியோட வேல்யூ சி ரெண்டுமே லெஃப்ட் சைடு தான் இருக்குது, அதனால் ரெண்டுமே 0 0 அப்படின்னு போட்டிருப்போம். அடுத்து டியோட வேல்யூ முதல்ல லெஃப்ட் சைடு போயிருக்கு, அதனால் 0. அடுத்து ரைட் சைடு வந்திருக்கு, அதனால் 1 0 1. அப்புறம் இந்த ஸ்லாஷுக்கு என்ன வேல்யூ வரும்னா முதல்ல வர்றது ரைட் சைடு வந்திருக்கனால 1. அடுத்தது லெஃப்ட் சைடு வந்திருக்கு 0. திருப்பி ரைட் சைடு வந்திருக்குது 1 அப்படின்னு போட்டுட்டு இதுதான் இதோட கோட்வேர்ட். அடுத்து இது என்கோட். கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்கோட் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க. என்கோட்னா என்னது? டிஏடி அப்படிங்கிற வேர்டை என்கோட் பண்ண சொல்லியிருக்காங்க. டி பார்க்கணும். டியோட கோட்வேர்ட் நம்மளுக்கு தெரியும், 0 1 தான் டியோட கோட்வேர்ட். ஏயோட கோட்வேர்ட் 1 1. திருப்பி டியோட கோட்வேர்ட் 0 1 அப்படின்னு எழுதியிருப்போம். எழுதினதை வரிசை ஆர்டராக எழுதிடணும். 0 1 1 1 0 1. இது டிஏடியை என்கோட் பண்ணால் இதுதான் ஆன்சர். அடுத்து சிஏடி சிக்கு பார்க்கணும். சியோட கோட்வேர்ட் என்னது? 0 0 தான் சியோட கோட்வேர்ட். அப்புறம் ஏயோட கோட்வேர்ட் 1 1. அப்புறம் திருப்பி டியோட கோட்வேர்ட் என்னது? 0 1. அப்புறம் திருப்பி இது ஆர்டரா 0 0 1 1 0 1 எழுதுகிறோம். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா டீகோட் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க. டீகோட் பண்ணணும்னா முதல்ல லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கும் ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ டி வேல்யூ இ வேல்யூ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கிறது என்ன வரும்னா 2ங்கிறது லென்த்து. 2 லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். இங்கே ஏயோட இது பார்க்கணும். ஏக்கு என்ன வேல்யூ இருக்குது? கோட் வேர்டில் 2 டேர்ம்ஸ் இருக்குதா, அதான் இதோட லென்த் 2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி வேல்யூ இன்ட்டு ப்ராபபிலிட்டி 0.35 ப்ளஸ் பியோட இது பி என்னென்னா லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் 3 இன்ட்டு ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.1. அப்புறம் இதே மாதிரி செஞ்சால் 2.25 வரும்.
இது வந்து அப்ராக்சிமேட்லி லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து 3 வரும். சரியா? அடுத்து வந்து என்னென்னா இதில் வந்து அடுத்த கண்டிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டீகோட் பண்ண சொல்லி ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 100 110 110 11101 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு முதல் டேமை செக் பண்ணோம். நம்மளுக்கு சிங்கிள் டேம் இதில் கிடையாது. அடுத்து 2 டேம் எடுத்துப்போம். 10 எடுக்கையில் கண்டிஷன் செக் பண்ணையில் 100 ஒரு டேமும் இல்லை இதில் கோட் வேரில். அதனால் மூணாவதாக 100 எடுப்போம். 0 எடுக்கையில் 100 கோட் வேர்ட் எடுக்கையில் பிங்கிற இது வரும். அப்புறம் வந்து என்னென்னா 11 நம்மளுக்கு சேர்ந்த இது எதில் வருது? ஏல வருது. திருப்பி 01 எதில் வருது? டியில் வருது. அடுத்து வந்து என்னென்னா 10 வந்து கீ 101 அந்த மூணையும் சேர்த்து எடுத்துப்போம். அது எடுக்கையில் வந்து அது வந்து ஸ்லாஷில் வரும். அடுத்து வந்து திருப்பி வந்து 11 இருக்குது, அதனால் வந்து அது ஏன்ட்டு வருது. அடுத்து லாஸ்ட்டு 01 இருக்குது, அதனால் அது டி. அப்புறம் BAD/AD இதுதான் இதோட டீகோடட் வேல்யூ. இதான் ஹஃப்மேன் கோடை பற்றி ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். அவ்வளோதான். தேங்க்யூ.